ஒரு மனுஷன் நல்லா இருக்கும் போதுங்க அந்த மனுஷனை பாடாப்படுத்துறது என்ன போடு பாராப்படுறது. நல்ல மனுஷனை போயிட்டு அவன் என்ன செஞ்சாலும் குறை கொட்டை நொட்டை எல்லாம் சொல்ல வேண்டியது. இப்படி தாங்க பெண்கள், சில பெண்கள் புரிஞ்சிக்கிறது இல்லை, ஒரு கணவனை புரிஞ்சிக்கிறது இல்லை. புரிஞ்சிக்காமல் படுக்கறையில் கூட ஒரு கட்டலில் கூட ஒன்றா படுக்க போடாமல் போட்டு நாசம் பண்ணுறது, அவனை போட்டு வேதனை பண்ணுறது. ஒரு மனிதன் எவ்வளோ தான் பொறுப்பான், வெளில சொல்லவே முடியாது. சில ஆண்களால் அந்த அளவுக்கு கொடுமை தாங்க முடியாமல் பெண்கள் பண்ணிடுவாங்க. அது சில பெண்கள் அப்படி பண்ணுறது வேலை. அவன் மன வேதனையில் என்ன செய்யணுன்னு தெரியாமல் வெளியும் போக முடியாமல் உள்ளேயும் போக முடியாமல் வெளியும் சொல்ல முடியாமல் உள்ளேயும் வச்சுக்கிட்டு மாரடிச்சுக்கிட்டு ரொம்ப வேதனைப்படுவான். அப்படி தான் இருக்காங்க இந்த பொம்பளைங்க. சில பொம்பளைங்க, இந்த பொம்பளைங்க பண்ணுற வேலை புலம்பல்ல. அவனுடைய நல்ல உண்மையான ஒரு கணவனாக இருந்தால் கூட அவன் நொந்து போயிடுவான். கடைசியில் அவன் இருக்கிறது வரைக்கும் அவனுடைய நன்மை புரியாது. அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும், அவன் பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் நன்மை புரியாது. அவன் மரணித்த பிறகு அவனுடைய அருமை என்னன்னு புரியும். அப்படி தாங்க இந்த வாழ்க்கை. இது படமாக எடுத்தாங்க, சும்மா ஒரு வீடியோக்காக எடுத்துருக்காங்க. ஆனால் உண்மை இப்படி தாங்க நடந்துக்கிட்டு இருக்கு. பாருங்கள், சிறப்பு. அதாவது ஒரு மனுஷன் இருக்கும்போது அவனுடைய அருமை புரியாது, இல்லாத போது தான் புரியும் அவனுடைய அருமை. புரியுதா? அவன் போட்டு எடுத்துகிட்டு பாருங்க, மரணித்து விட்டான், படுக்கையில் மரணித்து விட்டான். எவ்வளோ வேதனை இருக்கும், அந்த வேதனையை வச்சு படம் எடுத்திருக்கான், ஒரு காட்சி எடுத்திருக்காங்க. பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்காக போடுங்க, கமெண்டாக போடுங்க. ஓகே, வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. ஓகே, பக்கத்தில் உள்ள பில்லை ட்ராயிங் தட்டி விட்டுருங்க. பாருங்கள், இதுதான் வாழ்க்கை. ஆனால் இது உண்மை கதை, உண்மையான சாவில். ஆனால் கதையை எடுத்திருக்காங்க, ஸ்டோரி சூப்பராக நல்லா எடுத்திருக்காங்க. பாருங்கள், பிலிப்பீன் நாட்டா இல்லை இந்தோனேஷியா நாடான்னு தெரியல, அந்த முறையாக எடுத்திருக்காங்க. ஓகே, வீடியோ லைக் பண்ணி பிடிச்சிங்க லைக்காக போடுங்க, கமெண்டாக போடுங்க. பாய்.